ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விராட் மூவிஸில் ஜாக்கி சானோட விஜயபுரி வீரன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஏ லெஜெண்ட்னு ஜூலை மாதம் வந்ததை இப்போ தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கெல்லாம் பிடிச்ச ஜாக்கி சான் எப்போவுமே சொந்தமாக ஸ்டண்ட் பண்ணுறதுல பிரபலமானவர். கூடவே காமெடி கலந்த ஃபைட் சீக்வன்ஸுங்க, எலும்புங்கள்லாம் நொறுங்குற மாதிரி மேலேருந்து விழுறது, ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு தாவறதுமான இவரோட ஸ்டைல் இந்த 70 வயசு நடிகரோட ஒரு ட்ரேட்மார்க்காகவே ஆகிடுச்சு. ஆனால் லாஸ்ட்டாக வந்த படங்க ஜாக்கி சான் மூவி மாதிரியே இல்லை. இதுலையாவது நாம் ரசித்த ஜாக்கி சான் வருவாரா? 2005 ஸ்டான்லி டோங் இயக்கி ஜாக்கி சான் நடிச்சிருந்த இந்த மித் படத்தோட சீக்வல் தான் இது. இதோட கதை ஆர்கியாலஜி ப்ரொஃபஸராக இருக்கிற ஃபேங்கை பற்றினது. இவரோட ஆராய்ச்சி டீமுக்கு ஒரு பழங்காலத்து பெண்டன் கிடைச்சதுலேருந்து ஹேன் வம்ச காலத்து மிலிட்ரி ஜெனரல் மாதிரி கனவு வருது அவருக்கு. அதுவும் 20 வயசு யங்ஸ்டரா. இப்படி தொடர்ச்சியாக அவருக்கு வர கனவுங்களில் இன்னொரு சிப்பாயும் வராரு. அவரோட இமேஜும் இப்போ அவர் கூட இருக்க அசிஸ்டன்ட் மாதிரியே இருக்கு. அப்படியே அந்த ஜேட் பெண்டன்ட்டுக்கு சொந்தக்காரான மெங்யூன் என்ற அழகான பிரின்சஸையும் கனவுல பார்க்குறாரு. இந்த அழகான பிரின்சஸ் மேலே ஹன்ஸ் தலைவன் ஆசைப்பட்டதால அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த காலகட்டத்திலையும் தொடருது. ஜாக்கி சான் படத்தில் கதைங்க எப்பவுமே பெருசாக இருந்ததில்ல. அவரோட ஆக்ஷனும் காமெடியும் கதையில் இருக்கிற ஓட்டைகளை எல்லாம் சரி கட்டிடும். இதில் காமெடின்னா ஜாக்கி டீமில் இருக்கிற லேடி கேரக்டர் தான். அந்த கடும் பணியிலையும் மினி ஸ்கர்ட்டில் வராங்க. ஏன்னு கேட்டால் காலில் தான் எதுவும் ஆர்கன் இல்லையன்னு பதில் வேற. இந்த படத்தில் ஜாக்கி சானுக்கு அப்புறமா ஒரு பாசிட்டிவான விஷயம்னா அந்த ஹான் டைனஸ்டி காலகட்டத்தை நம்ம கண் முன்னே நிறுத்தினது. அந்த ஓவியம் தீட்டின மாதிரி இருக்கிற நிலப்பரப்புகளும் கிட்டத்தட்ட 6000 குதிரைகளை யூஸ் பண்ணியிருக்கிற சீனை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேற லெவல். இந்த படம் ஏஐ மூலிமா ஜாக்கி சானை 20 வயசு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த 20 வயசு ஜாக்கி சான் தான் முக்கால்வாசி படத்துக்கு மேலே வராரு. இப்படி ஏஐ மூலிமா என்ஹான்ஸ் பண்ண ஜாக்கி சானோட யங்கர் வெர்ஷன் தான் உங்கள் கவனத்தை சிதறடிக்கிற ஒன்று. ஹாலிவுட் ஆளுங்க சில பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்க. ஆனால் இது மாதிரி முக்கால்வாசி படத்துக்கு இல்லை. ஜாக்கி சான் முகத்தை கொண்டு வந்தது நல்லா தான் இருக்குது. ஆனால் உணர்ச்சியே இல்லாமல் கண்ணு வேற எங்கேயோ பார்த்துட்டு மெழுகு பொம்மை மாதிரி இருக்கிறது வேஸ்ட்டு தான். இதுவே இந்த படத்தை மேஜராக கவுத்துதுன்னு சொல்லுவேன். கதையில் ஹிஸ்டாரிக்கல் எலிமெண்ட்ஸையும் மாடர்ன் பிளாக்கையும் கம்பைன் பண்ணது சரியாக பிளெண்ட் ஆகலை. அடுத்து படுசாதாரணமான கேரக்டர் டெவலப்னால லவ் ட்ரையாங்கிள் விஷயமும் எடுபடலை. அட்லீஸ்ட் போன அந்த மித் படத்தில் அட்வென்ச்சர் எலிமெண்ட்ஸாவது இருந்தது. இதில் அதுவும் இல்லை. நமக்கு தெரிஞ்ச ரசித்த ஜாக்கி சானை பார்க்குறதுக்கு படத்தோட எண்டு வரை காத்திருக்கணும். இந்த பனிப்பாறை கோவிலில் வில்லனோடும் அவன் ஆளுங்களோட ஜாக்கி போடுற ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஆக்ஷனை அதிகமாக காட்டியிருக்கணும். அவருக்கு இந்த ஆக்ரோபேட்டிக் விஷயங்க முன்னளவுக்கு இல்லைனாலும் ஜாக்கி சான் நல்லா தான் மூவ் பண்ணுறாரு. சரிங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஜாக்கி சான் ரசிக்கிறங்க ஒருபோதும் நம்பிக்கை விட்டுறக்கூடாது. இவரோட கராத்தே கிட்ஸ் லெஜெண்ட்ஸும் ரஷ் அவர் 4ம் இந்த வருஷத்துலேயே ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குங்க. அதில் நிச்சயமாக நம்ம எதிர்பார்த்தது கிடைக்குன்னு நம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.